வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதம். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்ற தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி. நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் வாழ்த்து. நெருங்கி வரும் நவராத்திரி பண்டிகை. நவராத்திரி கொலு பொம்மைகள் தயாரிப்பு மும்முரம். சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மனநலத் திட்டத்தின் சார்பாக தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு தேசிய மனநலத் திட்டம் சார்பில் செப்டம்பர் 10, 2025 சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மனநலத் திட்டத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வரை தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பேரணியினை புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமை வகித்து உறுதிமொழியினை வாசித்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்வில் மருத்துவ இயக்குனர் செவ்வேல், சுகாதார திட்ட இயக்குனர் கோவிந்தராஜு, துணை இயக்குனர் ரகுநாத், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குனர் உதயசங்கர், மனநலத்துறை திட்ட அதிகாரி டாக்டர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பேரணி கதிர்காமம் வரை தற்கொலை தடுப்பு விதமாக முழக்கங்கள் மற்றும் கையேடு பதாகைகளை ஏந்தி செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியை தேசிய மனநல திட்ட அதிகாரி டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன், மனநல மருத்துவர்கள் மதன், அரவிந்தன், வித்யா மற்றும் மனநல ஆலோசகர் ராஜா ஆகியோர் பேரணி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். இதில் இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரி, மதர் தெரசா செவிலியர் கல்லூரி, சபரி செவிலியர் கல்லூரி, இந்திராணி செவிலியர் கல்லூரி, மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி, விவேகானந்தா செவிலியர் கல்லூரி, ராக் கல்லூரி மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவிகள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காலை 10 மணி அளவில் கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் தற்கொலை தடுப்பு சம்பந்தமான கருத்தரங்கு நிகழ்ச்சியை மருத்துவ இயக்குனர் உதயசங்கர் மற்றும் மனநல திட்ட அதிகாரி டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன் மனநல திட்ட அதிகாரி வரவேற்புரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் டாக்டர் மதன், மனநலத்துறை மருத்துவர், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கதிர்காமம் அவர்கள் மன அழுத்தம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தற்கொலை தடுப்பு முறைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்று மாணவர்களிடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் அரவிந்தன், மனநல மருத்துவர் அவர்கள் மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்கள் எவ்வாறு கையாள்வது என்று விளக்கமாக எடுத்து கூறினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியாக ராஜா, மனநல ஆலோசகர் நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியை தேசிய மனநல ஆலோசகர்கள், மனநல செவிலியர்கள் மற்றும் மனநல ஊழியர்கள் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தனர். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆழ்ந்த அனுபவமும் நிர்வாக திறனும் நாட்டின் சீரான ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அவருடைய சமுதாய பணியும் அர்ப்பணிப்பும் நாட்டின் இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். குடியரசு துணைத் தலைவராக அவர் சிறப்பாக பணியாற்ற புதுச்சேரி மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நவராத்திரியையொட்டி புதுவை முருங்கப்பாக்கம் கைவினை கிராமத்தில் கொலு பொம்மைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. பிரபஞ்சத்தின் உன்னத சக்தியான பெண் தெய்வங்களை போற்றும் பண்டிகையாக நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரியில் முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் ஞானசக்தியின் தோற்றமான லட்சுமிக்கும், கடைசி 3 நாட்கள் கிரியாசக்தியின் தோற்றமான சரஸ்வதிக்கும் பூஜைகள் நடத்தி வழிபாடு செய்யப்படுகிறது. நவராத்திரியின் சிறப்பே 9 நாட்களும் கொலு வைப்பதுதான். இந்த கொலுவில் இறைவன் படைப்பை விளக்கும் வடிவங்கள் இடம்பெற்றிருக்கும். நாம் வாழ்வியலை சித்தரிக்கும் பொம்மைகளும் இடமுண்டு. வீட்டு கொலுவை ஒற்றைப்படையில் வைக்க வேண்டும். அதாவது 5 அல்லது 7, 9 படிகள் வைத்து வழிபடுவது சிறப்புக்குரியதாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நவராத்திரி திருவிழா வருகிற 22ஆம் தேதி திங்கட்கிழமை தொடங்கி 2ஆம் தேதி விஜயதசமியுடன் நிறைவு பெறுகிறது. நவராத்திரி விழாவுக்கு இன்னும் குறைந்த நாட்களே இருப்பதால் வில்லியனூர் முருங்கப்பாக்கம் கைவினை கிராமத்தில் கொலு பொம்மைகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது.
வண்ணம் தீட்டி தயார் செய்யப்பட்ட பொம்மைகள் வெளியூர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. கொலு பொம்மைகளை தயாரிக்கும் தொழிலாளர்கள் கூறும்பொழுது, இந்த ஆண்டு கொலு பொம்மைகள் களிமண் காகித கூழ் மூலமாக தயாரிக்கிறோம். 1 அடி முதல் 3 அடி வரை சரஸ்வதி, ராமர், சீதை, கிருஷ்ணர், ஆஞ்சநேயர், பெருமாள், விநாயகர், லட்சுமி, அம்மன், புத்தர் என 30க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் தத்ரூபமாக தயாரித்துள்ளோம். இந்த கொலு பொம்மைகள் உள்ளூர் மட்டுமன்றி சிதம்பரம், காரைக்கால், மரக்காணம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ரகத்திற்கு ஏற்ப ரூபாய் 50 முதல் ரூபாய் 20,000 வரை கொலு பொம்மைகள் விற்கப்படுகிறது என்று அவர் கூறினார். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்கள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையம் ஒருங்கிணைப்புடன் பிள்ளைச்சாவடி நா. வரதன் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற டெங்கு விழிப்புணர்வு நடைபாதை பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்கள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையம் ஒருங்கிணைப்புடன் பிள்ளைச்சாவடி நா. வரதன் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற டெங்கு விழிப்புணர்வு நடைபாதை பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மைய மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ராதிகா தலைமை தாங்கி கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர். மாணவ மாணவிகள் முக்கிய வீதிகள் வழியாக கையில் டெங்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியபடி கோஷங்கள் எழுப்பியவாறு சென்றனர். பொதுமக்களுக்கு டெங்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது. சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் சுகாதார உதவியாளர் மதிவாணன் டெங்கு பரவும் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சுகாதார உதவியாளர் மதியழகன் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சிக்கு கிராமப்புற செவிலியர் சாலா ராணி மற்றும் ஆஷா ஊழியர்கள் அனிதா, ஜெயசீலி, மகாலட்சுமி, ஞான சௌந்தரி, ஜெயமாலினி, நந்தினி, கலைவாணி, ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியில் மாணவ மாணவிகளுக்கு சரிவிகித ஊட்டச்சத்துள்ள சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியர்கள் சுரேஷ் மற்றும் வாழுமுனி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் வெங்கடேஸ்வரா நகர் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா நகர் மற்றும் வெங்கடேஸ்வரர் நகர் விரிவுக்கு தார் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் ராமமூர்த்தி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திரு அண்ணாமலையார் திருவாசக முற்றோதல் திருக்கூட்டத்தில் 1008 மணி நேர தொடர் முற்றோதுதல் நிறைவு விழா தென்கோடிப்பாக்கத்தில் நடைபெற்றது. தென்கோடிப்பாக்கத்தில் திரு அண்ணாமலையார் திருவாசக முற்றோதல் திருக்கூட்டத்தில் 1008 மணி நேர தொடர் முற்றோதுதல் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மயிலம் பொம்மபுர ஸ்ரீமத் சிவஞான பாலசுவாமிகள் 20ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம், சிறப்பு அழைப்பாளர்களாக சித்தாந்த சைவநெறி சங்க அமைப்பாளர் வைரபுரம் சிவபார்த்திவன், சித்தாந்த சைவநெறி சங்க செயலாளர் திண்டிவனம் சிவ ஆனந்த சயனம், சொற்பொழிவாளர் சைவ சித்தாந்த வகுப்பு ஆசிரியர் நற்பணி மன்றம் மணிவாசகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 18 மணி நேரம் இரவு பகல் தொடர் முற்றோதல் திரு அண்ணாமலையார் திருவாசக முற்றோதல் கூட்டத்தில் தென்கோடிப்பாக்கம் சிவராஜி பாஸ்கரன், சிவ வித்யா, சிவ நித்யா, சிவ விஜயா, சிவ புஷ்பராஜ், சிவ தங்கராஜ், ராஜேஷ், திவ்யா, முத்துக்குமரன், ரவி, சுமதி, பாண்டியன், விக்னேஷ், மூர்த்தி, பாஸ்கர், முன்னாள் சேர்மன் VMR சிவா, கொந்தமூர் தலைவர் சிவகுமார், ஐயப்பன், கிளியனூர் தலைவர் வேலு, ஓமந்தூர் ஏழுமலை, வானூர் தரணி ஆகியோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை,
அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa. நாட்டின் புதிய துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை புதுச்சேரி பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நாட்டின் புதிய துணை ஜனாதிபதியாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பிஜேபி தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர் தமிழ்மாறன், புதுச்சேரி மாநில பாஜக மாநில துணைத் தலைவி ஜெயந்தி மற்றும் இளைஞரணி தலைவர் வருண், பொதுச் செயலாளர்கள் ஆடல் அரசன், விக்ரமாதித்தன், இளைஞரணி துணைத் தலைவர்கள் மகேந்திரன், தமிழ் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அரசு பள்ளி மாணவர்களை சேமிப்பில் தேனீக்களாக மாற்றிய ஆசிரியர் அன்புச்செல்விக்கு புதுச்சேரி அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளி 3ஆம் வகுப்பு ஆசிரியர் அன்புச்செல்வி. இவர் மாணவர்களிடம் கல்வி மட்டும் போதிக்காமல் மாணவர்களுக்கு சேமிப்பு, மரக்கன்றுகள் நடுவது, விடுமுறை நாட்களில் நூலகம் அழைத்துச் சென்று புத்தக படிப்பு திறமையை கற்றுக் கொடுப்பதுமாக இருந்து வந்துள்ளார். முக்கியமாக மாணவர்களுக்கு தான் சொந்த செலவில் உண்டியல் வாங்கி கொடுத்து அதில் மாணவர்கள் தினம்தோறும் சேமித்த பணத்தை தபால் நிலையங்களில் மாணவர்களுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்கப்பட்டு அதில் மாதந்தோறும் தபால் நிலையம் அழைத்துச் சென்று மாணவர்களுக்கு பணம் கட்டி வந்துள்ளார். இது பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றது. மேலும் மரம் நடுவதும் நூலகம் அழைத்துச் செல்வதும் ஆசிரியருக்கு தொடர் பாராட்டுகள் குவிந்து வந்து மற்ற அரசு பள்ளிகளும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சேமிப்பை ஊக்கப்படுத்தினர். இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினத்தில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பாக சிறந்த ஆசிரியர்களுக்கு விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஆசிரியர் அன்புச்செல்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கினார். இன்று ஆசிரியர் அன்புச்செல்வி விருதுடன் அவரது அரசு பள்ளி வகுப்பு மாணவர்களிடம் கொண்டு சென்று வாழ்த்து பெற்றார். மேலும் மாணவர்களிடம் பேசுகையில், இந்த விருது எனக்கு மிகப்பெரியது இல்லை, நீங்கள் ஒவ்வொரு மாணவர்களும் ஆசிரியர், டாக்டர், போலீஸ் மற்றும் பெரிய அதிகாரிகளாக வருவதுதான் எனது மிகப்பெரிய விருது என்று தெரிவித்தார். தொடர்ந்து விருதை மாணவர்களிடம் காண்பித்து மகிழ்ச்சி அடைந்து வாழ்த்துக்களை பெற்ற அன்புச்செல்வி பின்னர் மாணவர்களுக்கு கல்வி போதித்து தொடர்ந்து இந்த மாதம் மாணவர்கள் உண்டியலில் சேமித்த பணத்தை தபால் நிலையத்தில் கொண்டு மாணவர்கள் சேமிப்பு கணக்கில் பணம் செலுத்தினர். அதில் ஒவ்வொரு மாணவர்களும் இந்த வருடத்தில் கடந்த சில மாதத்தில் 6000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை தனது வங்கி கணக்கில் சேர்த்து வைத்துள்ளதும், இதுவரை அரசு பள்ளி மாணவர்கள் 3000த்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நட்டதும் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. ஆசிரியர் அன்புச்செல்வி மாணவர்கள் மத்தியில் அன்பை வெளிப்படுத்தும் செல்வியாகவே இருந்து வருகிறார் என்பது நிதர்சனம். மேலும் ஆசிரியர் அன்புச்செல்வி தெரிவிக்கையில், நான் 3 வயதில் டீச்சராக வேண்டும் என்று கனவு கண்டேன். அதை 20 வயதில் நிறைவேற்றியுள்ளேன். அதேபோல் எனது மாணவர்கள் கனவில் நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணத்தில் பணியாற்றி வருகிறேன். இதனால்தான் சேமிப்பு திட்டம், மரக்கன்று நடும் திட்டம், செல்போனை மறக்க நூலகம் தேடி திட்டத்தை மாணவர்களுக்கு செயல்படுத்தி வருகிறேன். தற்போது சேமிப்பு செய்து வருங்காலத்தில் அவர்கள் படிப்பிற்கு அவர்களை பயன்படுத்தி கொள்ளும் வகையில் செய்து வருகிறேன். எனது மாணவர்கள் பெரிய அதிகாரிகள் வருவதுதான் எனது முக்கிய விருதாகவே நான் கருதுகிறேன் என்று பெருமையுடன் தெரிவித்தார். அதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் ஸ்கூலுக்கு வர வச்சு போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி ஒரு பிள்ளைங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். ஆர்டி ஓப்பன் பண்ணுறதுனால மாணவர்களே உண்டியில் பணம் சேர்த்து அவங்களே எடுத்துகிட்டு போய் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் பணத்தை கட்டுவாங்க.
இதன் மூலயமா மாணவர்களுடைய சேமிப்பு பழக்கத்தையும் வருங்காலத்தில் அவங்க கல்விக்கு தேவையான பணத்தையும் மாணவர்களே சேமித்து அவங்களே படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். அதோட வருடந்தோறும் மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்குவேன். இதுவரைக்கும் 3000 மரக்கன்றுகளுக்கு மேலே நான் மாணவர்களுக்கு வழங்கியிருக்கேன். அதை சரியாக அவங்க பராமரிக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு நான் வீட்டுக்கு போய் நான் பார்ப்பேன். இயற்கையோடு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற சுற்றுப்புறத்தோட பாதுகாப்பையும் நான் மாணவர்களுக்கு உணர்த்தியிருக்கேன். விடுமுறை நாட்களில் செல்ஃபோன் இதெல்லாம் மாணவர்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நூலகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு புக்கை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்து விடுமுறை நாளில் எங்கள் பள்ளி மாணவர்கள் நூலகத்தில் புத்தகம் படிச்சுட்டு இருப்பாங்க. இது போன்ற நிறைய விஷயங்கள் எங்கள் பள்ளி மாணவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பெருமை. எனக்கு இந்த ஆசிரியர் தினத்திலிருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது புதுவை அரசு வழங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். புதுவை அரசுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இதை விட ஒரு பெரிய விருதாக நான் நினைக்கிறது, எங்கள் பள்ளி மாணவர்கள் வருங்காலத்தில் ஒரு ஆசிரியராகவோ ஒரு மருத்துவராகவோ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து மிஸ் நான் உங்ககிட்ட படித்தேன், நான் இந்த விருதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அதுதான் ஒரு நல்ல ஆசிரியர் விருதாக நான் நினைக்கிறேன். அதனால் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த புதுவை அரசுக்கு, இந்த விருதுகள் வழங்கிய புதுவை அரசுக்கும் என் பள்ளி மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகர் பகுதியில் உள்ள அரசு பள்ளி வகுப்பறை கட்டுவதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் வகுப்பறை பற்றாக்குறை அறிந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நடவடிக்கை எடுத்து கூடுதலாக 2 வகுப்பறைகள் சுமார் 36 லட்சம் மதிப்பில் பணி மேற்கொள்வதற்கான பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு கட்டிட கோட்டம் 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் ராமச்சந்திரன் அவர்களும், பள்ளி துணை ஆய்வாளர் திருமதி அனிதா அவர்களும், பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி பரமேஸ்வரி அவர்களும், பள்ளியின் ஆசிரியர்களும், பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் திவாகர் நீலகண்டன் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்களும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் நிர்வாகி கணேசின் ஏற்பாட்டில் கூட்டுறவு பிரிவின் மாநில அமைப்பாளர் லட்சுமணசாமி அவர்கள் முன்னிலையில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் விழா உழவர்கரை மாவட்டம் லாஸ்பேட்டை தொகுதியில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் நிர்வாகி கணேசன் ஏற்பாட்டில் கூட்டுறவு பிரிவின் மாநில அமைப்பாளர் லட்சுமணசாமி முன்னிலையில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் விழா உழவர்கரை மாவட்டம் லாஸ்பேட்டை தொகுதியில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு 300 மாணவ மாணவிகளுக்கு பென்டிரைவ் வழங்கினார். மேலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதற்கான ஏற்பாட்டினை தொகுதி பொறுப்பாளரும் மூத்த நிர்வாகியுமான கருணாகரன் மற்றும் திருமதி லதா கோபு பிரகாஷ், விவசாய அணியின் மாவட்ட தலைவர் ரவி, தேவேந்திரகுமார், குணசேகரன், புதுவை அரசு சிவராமன், ராஜேஷ், செந்தில்குமார், ரமேஷ், திருமதி வெண்ணிலா ஆகியோர் செய்திருந்தனர். சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்ற தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி. நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் வாழ்த்து. நெருங்கி வரும் நவராத்திரி பண்டிகை. நவராத்திரி கொலு பொம்மைகள் தயாரிப்பு மும்முரம்.